Hi friends, this is Harry. Cinema Buzz updateல ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் சார் அரசியல் ரீதியா நிறைய பேசியிருந்தாரு. இது அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே சலசலப்பு ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். நேத்தி கூட மினிஸ்டர் உதயகுமார் விஜய் சாரை ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல தமிழகத்தோடைய முதல்வர் இபிஎஸ் அவர்களும் துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் கலந்துட்டாங்க. ஸோ அந்த பிரஸ் மீட்ல விஜய் வந்து பேசுறதை பத்தி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸோ தமிழகத்துல 7.5 கோடி பேருக்கு வந்து சிஎம் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கு, யார் வேணாலும் என்ன கருத்து வேணா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே கேள்வியை நம்ம சீஃப் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இபிஎஸ் அவர்கள், தமிழகத்துல 8 கோடி பேர் இருக்காங்க மக்கள், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எந்த கட்சி வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணா எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம், ஸோ அதனால அதை பத்தி நான் எதுவுமே கவலைப்பட போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அவரு கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவாரா, உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு எதிரியா இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் போது, இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அவர் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள அவர் வந்து எனக்கு எப்படி போட்டியா இருக்க முடியும், எனக்கு எப்படி வந்து ஒரு எதிரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அப்படி நிறுத்திட்டாரு. ஆனால் உடனே ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஏன் இந்த மாரி எல்லாரையும் மாட்டி விடுற மாரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. ஸோ இந்த விஷயம் ரொம்பவே வந்து இப்போ அரசியல் வட்டத்தில் சலசலப்பு ஏற்படுத்தி தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துனுங்கிறது சிஎமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், டெப்டி சிஎமோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் 2 பேருமே ஒரு சிரிச்ச மூஞ்சோடய வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா கருத்து சொல்லலாம், யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் சிஎம் ஆகணும்னு கனவு இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இதனால மெர்சல் படத்துக்கு வந்த அந்த பிரச்சனை, அந்த படம் ரிலீஸ் ஆன வந்த பிரச்சனை எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சர்க்கார் படத்துக்கும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமானு ரொம்ப எதிர்பார்த்த நிலையில இது வந்து இப்ப அப்படியே சாதாரணமாவே பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாலே ஏதாவது இருக்கா இல்லையான்றது யாருக்கும் தெரியல, படம் வரும்போது தான் தெரியும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிஎமோடைய இந்த ரியாக்ஷனும் டெப்டி சிஎமோட இந்த ரியாக்ஷனும் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.